ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அனைவரும் பயன்பெறக்கூடிய ஒரு மருத்துவ குணமிக்க ஒரு பொருளை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அந்த பொருளை என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த முக்கியமான பொருள் என்னென்னா அதுதாங்க பாதாம் பிசின். இங்கிலீஷில் ஆல்மண்ட் கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாதாம் மரத்தில் வெள்ளையாக பசை மாதிரி வருங்க, அதுலேருந்து தாங்க எடுப்பாங்க. இது பார்க்குறதுக்கு கல்கண்டு மாதிரி நல்லா கிளாஸியாக இருக்குங்க. இந்த பாதாம் பிசுன்னா என்னன்னே தெரியாமல் கூட சிலர் இருப்பீங்க. ஆனால் இது உண்மையிலுமே கடவுள் நம்மளுக்கு கொடுத்த இயற்கையான வரப்பிரசாதனே சொல்லலாம். இந்த பாதாம் பிசினை எப்படி செய்கிறது, இந்த பாதாம் பிசினை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த பாதாம் பிசினோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. ஒரு பவுலில் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 பாதாம் பிசினை ஆட் பண்ணிக்கலாம். இது கம்மியாக ஆட் பண்ணாலே நிறையா ஜெல்லி கிடைக்குங்க. இந்த பாதாம் பிசினை நம்ம 8 ஹவர்ஸ் ஊற வைக்கணுங்க. நைட் ஊற வச்சிங்கன்னா காலையில் ஜெல்லி ஃபார்ம் ஆயிருங்க. பாருங்கள், நம்ம ஒரு 3 தான் ஊற வச்சோம், எவ்வளோ ஜெல்லி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இதை அப்படியே கூட சாப்பிட்லாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் கொடுங்க. பெரியவங்க எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இந்த பாதாம் பிசின் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க, உடல் சூட்டை ரொம்ப தணிக்கும். இந்த பாதாம் பிசின் எடுத்துக்கிறதுனால நெஞ்சு எரிச்சல், வயிற்று வலி, குடல் இருக்கிற புண்ணு இதெல்லாமே சரியாயிருங்க. ஆண்களுக்கு சிறுநீர் பையில் கல் இல்லை ஏதாச்சும் வீக்கம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த பாதாம் பிசினை எடுத்துக்கிறதுனால அதெல்லாம் சரியாயிருங்க. பெண்களுக்கு வெள்ளைப்படுறது, யூரினரி இன்ஃபெக்ஷன், கர்ப்பப்பையில் ஏதாச்சும் புண்ணு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த பாதாம் பிசினை எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாயிருங்க. ஆண்கள் இரவு நேரத்தில் 1 டம்ளர் வெதுவெதுப்பான பாலில் 1 ஸ்பூன் பாதாம் பிசினை ஆட் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அவங்களோட விந்து கெட்டிப்படுங்க, மலட்டுத்தன்மை இல்லாமல் இருக்கும். உடம்பு நல்லா வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்க கொழுப்பு நீக்கப்படாத பால் ஃபுல் ஃபேட் மில்கில் 1 ஸ்பூன் பாதாம் பிசினை ஆட் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பு நல்லா குண்டாகுங்க. அதே உடம்பு ஒல்லியாகணும்னு நினைக்கிறவங்க கொழுப்பு நீக்கப்பட்ட பாலில் 1 ஸ்பூன் பாதாம் பிசினை ஆட் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பு ஒல்லியாகுங்க. டெலிவரி ஆனதுக்கப்புறம் பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அப்போ இந்த பாதாம் பிசினை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. இது ரொம்ப ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனால அவங்களுக்கு ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்குங்க. வட இந்திய பெண்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த பாதாம் பிசினில் லட்டு, மோரில், பாலில் இந்த பாதாம் பிசின் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அது இன்றைக்கி வரைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. வட இந்தியர் தாங்க இந்த பாதாம் பிசினை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாதாம் பிசின் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க வாரத்தில் 3 முறையாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த பாதாம் பிசின் எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்பு நல்லா வலிமையாக இருக்குங்க. தோல் வெடிப்பு இல்லாமலும் வறட்சித்தன்மை இல்லாமலும் இருக்குங்க. பாதாம் பிசின் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறதுனால சைனஸ் இருக்கிறவங்க, ஆஸ்மா இருக்கிறவங்க, நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்கலாம் மார்னிங் 11 o'clock மேலே ஈவினிங் 5 o'clock வாரத்தில் 1 முறை மட்டும் இந்த பாதாம் பிசினை யூஸ் பண்ணுங்கள். இந்த பாதாம் பிசினில் விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க. அதனால் மற்றவங்க எல்லாமே வாரத்தில் ஒரு 3 தடவை எடுத்துக்கலாங்க, அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது. தைராய்டு, பிசிஓடி, சுகர் பிரச்சனை இருக்கிறவங்க இது ஃபேட் இல்லாத மில்கில் சுகர் சேர்த்தாமல் எடுத்துக்கோங்க. முக்கியமாக வெயில் காலத்தில் இந்த பாதாம் பிசினை நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாங்க. சம்மர் சீசனில் அதிகப்படியான ஹீட்டுனால உடம்பு நல்லா ட்ரை ஆகி நீர் சத்து இல்லாமல் ஆயிருங்க. அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம பாதாம் பிசினை எடுத்துக்கிறதுனால உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க. இந்த பாதாம் பிசினை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு தண்ணியில், பாலில், ஜூஸில், பாயாசத்தில் இதிலெல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வெயில் காலத்தில் ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப குளிர்ச்சியான இந்த பாதாம் பிசினை கண்டிப்பாக யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.